வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பூராவுமே நான் இன்றைக்கி கட் பண்ண போகிற ப்ளவுஸ் தான். இதை இன்னும் ஒரு 4 நாளையில் நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பூரா கொடுக்கணும். எல்லோரும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நான் சும்மா சொல்கிறேன்னு கூட நினைப்பீங்க. இவங்களா புது கஸ்டமர் கொடுக்குறாங்க, இவங்களா எடுத்து போடுறாங்கன்னு கூட நினைப்பீங்க. இது பூரா கஸ்டமர் கொடுத்துருக்கிறது. நான் இது பூரா டெலிவரி பண்ணி ஆகணும். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம கட்டிங் வீடியோ பார்ப்போம். எப்படி கட் பண்ணுறது ப்ளவுஸுன்னு. அதாவது ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸை வச்சு புது கஸ்டமர் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண போகிறேன். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், இல்லை நான் சொல்லி கொடுக்குறது புரியுதா புரியலையா அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புது கஸ்டமர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்களா, அவங்க ப்ளவுஸ் தான் 2 ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைன் வந்து 1.5 இன்ச்சு, எப்பயும் போல் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதில் உயரம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உயரம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு டேப்பை வச்சு பார்த்துக்கோங்க. உயரம் வந்து 13.75 இருக்குது. ஓகேங்களா? உயரம் வந்து 14 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த உயரம் 14 இன்ச்சு, அதோட தையலுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச்சு ப்ளவுஸில் வந்து 14 இன்ச்சு இருக்குது, தையலுக்கு சேர்த்து 14.5 மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் கோட் போட்டுருங்க. இந்த மாதிரி கோட் போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த பேக்கோட இடுப்பு சுற்றளவு, இந்த பின்னாடி உள்ள பேக் இடுப்பு சுற்றளவு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 17 இருக்குது. 17 இருக்குது. 17னா அதில் பாதி 8.5, அதில் பாதி எவ்வளவு 8.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் 1 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளவுஸை வந்து நம்ம நல்லா கரெக்டாக ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. வச்சு நம்ம எப்படி உடம்புல போடுவோமோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து அவங்க 4 பங்குக்காக தான் போட்டிருக்காங்க ப்ளவுஸு. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே எல்லாத்தையும் வந்து அளந்துக்கலாம். ஒன்று போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இழுக்காமல் வச்சு பார்த்துக்கோங்க. 19.75 இருக்குது. ஓகேங்களா? 19.75. அப்போ 19.75, அந்த 19.75 அப்படியே இந்த ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, அடுத்து முன்னாடி பகுதி, அந்த 19.75 அப்படியே அந்த இதில் வைங்க. அந்த ஆம்கோலில் வச்சு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த அடிச்சிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் தான் பார்க்கணும். ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. பட்டன் பீஸ் வரைக்கும் பார்க்கக்கூடாது. இந்த சைடு வந்து வலது கை பக்கம் மட்டும் 28 இருக்குது. ஓகேங்களா? 28. அப்போ அடுத்து இடது கை பக்கம் வந்து அப்படியே இது வந்து இங்கேருந்து முனையிலேருந்து வைக்கணும். அந்த 28 அப்படியே அதில் வைங்க. இதில் வச்சுட்டு 28 வச்சுட்டு இது பாருங்கள் 37.5 இருக்குது. ஓகேங்களா? 37.5. அப்போ 37 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? 36. 36 1 8 9.5 வரும். 9.5 அதில் ஒரு 1/4 இன்ச்சு வரும்ல, அப்போ 9.5 வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து 9.5 வச்சு செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன்.
அது எப்படி கணக்கு பார்க்குறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. அதையும் ப்ளவுஸை வந்து ஒன்று போல் நல்லா போட்டுக்கோங்க. இப்படி கரெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக கீழே வந்து அப்படி படிமானமாக இருக்கிற மணிக்கு கரெக்டாக போட்டுருங்க, எதுவும் இல்லாமல். இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த இருக்குல்ல, இங்கே இந்த அகலத்தில் கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க, இந்த கேப்பில் இங்கே வச்சுக்கோங்க. 6.5 இருக்குது. 6.5னா இதில் வந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம கழிச்சிடணும். அப்போ கழிச்சிட்டோம்னா 5.5 இன்ச்சு தான். அப்போ 5.5னா எவ்வளவு? 2.25 வச்சுருக்காங்க. கழுத்தோட அகலம் வந்து 2.25 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்கே நம்ம கணக்கு பார்த்துக்கணும். கழுத்தோட அகலம் ப்ளவுஸில் நம்ம வந்து டேப்பை வச்சு அளக்குறதுன்னா அப்படி தான் அளந்து கணக்கு பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஷோல்டர் வந்து 2.25 இருக்குது. இப்போ 2.25னா 3.25, மொத்தம் உங்களுக்கு 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சை அப்படியே கீழே வைங்க. 6 இன்ச்சு அப்படியே கீழே வச்சு மார்க் பண்ணிடுங்க. 6 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கோலோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுட்டு ப்ளவுஸ் அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே கரெக்டான அளவில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் போட்டுருங்க. மார்க் போட்டுட்டு இப்போ கழுத்தோட இறக்கம் வைக்கணும். கழுத்தோட இறக்கம் வந்து அப்படியே ப்ளவுஸை ரெட்டையாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இந்த 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அளவு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. தையலுக்கு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். கழுத்தோட அகலத்துக்கு வந்து பாக்ஸ் போட்டுடலாம். 2.25 வச்சு பாக்ஸ் போட்டுருங்க. 2.25 வச்சு பாக்ஸ் போட்டாச்சு. இதை கழுத்தோட ரவுண்டு வந்து வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? கழுத்தோட ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு இங்கேயும் ஜஸ்ட் ஆம்கோலுக்கு வந்து பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு அகலம் எவ்வளோ பார்த்தோம்? 9.5. ஓகேங்களா? 9.5 பார்த்தோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, ஃபுல்லாக எடுக்க முடியல, 4 பங்காக போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அளக்க முடியலை அப்படின்னா இந்த இடது கை பக்கம் இருக்குங்க, இந்த ஊக்கு பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் வச்சு நீங்கள் வந்து டேப்பில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு. 8.25 இருக்குது. ஓகேங்களா? 8.25க்கு ஒரு புள்ளி அதாவது 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே 1/2 இன்ச்சு நம்ம உள்ளக்க இங்கே அடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ 9.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக, அந்த மாதிரி கரெக்டாக இருக்கா? 9.5 இன்ச்சு வச்சது. இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் எடுக்கணும். ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்க வந்து சுத்து கை போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்லீவ் தனியாகவும் பாடி தனியாகவும் அட்டாச் பண்ணுற மணிக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது இந்த டேப்பை கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.25 இருக்குது. 7.25 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு பாடியோட மேட்ச் ஆகணும். 7.25 வரணும். இப்போ 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வரைங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அந்த 7.25 மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த 7.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. 7.5 தான் வருது. ஓகேங்களா? 7.5 தான் வருது. அப்போது லைட்டாக ஒரு புள்ளி வந்து இறக்கி கீழே வந்து கோடு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு புள்ளி வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்லீவ் ரவுண்டு வரைங்க. ஒம்பதரை இன்ச்சு. இப்போ மேலேருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு
அப்படியே வச்சு ரவுண்டு வந்து வரைஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக 7.75 வருது. ஓகேங்களா? அப்போ ரைட்டு. இப்போ 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க பேக்கு. இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். போட்டாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சுங்க. இவ்வளோதாங்க. இப்போ இது ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆம்கோல், அதாவது கழுத்தோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வரைஞ்சதும் இவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது ரவுண்டு. இந்த ரவுண்டு கரெக்டாக வருது எனக்கு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து பேக் வந்து வரையணும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ கரெக்டான அளவில் ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. அவ்வளோதான். பேக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்லீவ் வந்து ஜாயின் வர மாதிரி தான் மடித்து போடணும். கரைப்பக்கம் போட்டு எடுத்துருக்கலாம், கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கரைப்பக்கம் போட்டு எடுத்தோம்னா சீக்கிரம் ப்ளவுஸ் வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து இந்த பக்கம், இந்த கரைப்பக்கம் வந்து அந்த சைடு வர மணிக்கு, நமக்கு எதிர்ப்புறம் வர மணிக்கு தான் வச்சு போடணும். அதை கரைப்பகுதியை மடித்து வந்து போட்டோம்னா ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். அதனால் அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? இதனால் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் மட்டும் கை ஒரு சைடு மட்டும் ஒட்டு வர மணிக்கு நானும் மடித்து போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் என்னன்னு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் இவங்க என்னடா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்த மாதிரி தோணிடும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியலைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அடுத்து வந்து எப்படி தெளிவாக போட முடியும் என்னென்னு யோசிக்கிறேன். யோசித்து நான் தெளிவாக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இது நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன்னா அப்படியே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நான் கட் பண்ணி தைக்க மாட்டேன். நான் எப்படி கட் பண்ணி தைக்கிறேன்னா அதே மாதிரியே தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, சொல்லி கொடுக்குறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் சொல்லி கொடுக்குறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ எப்பயும் போல் 1/2 இன்ச்சு வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸ்லீவோட அகலம் கீழே கையோட அகலம் பார்த்தாச்சு. அகலம் பார்த்துட்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். உயரம் வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லைன்னா இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது என்னென்னு. 6.25 இருக்குது. 6.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 6.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 7.25 6.25 இருக்குது. 6.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்போ 7.25 தையலோடு சேர்த்து 7.25 அந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ
இங்கே எவ்வளோ அது கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ண அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ இங்கே எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள். 6 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி 6 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ 7 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 7.25 மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. 7.5 தான் வருது. 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. இப்போ இவங்க ப்ளவுஸில் வந்து அடிங்கை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இவங்க ப்ளவுஸில் வந்து அடிங்கை இந்த மாதிரி நம்ம இந்த வருதுங்களா, இங்கே வச்சு 7 இன்ச்சு இருக்குது. இவங்க ப்ளவுஸில் அடிங்கை வந்து அடிங்கை எவ்வளோ இருக்குது? 7 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அப்போ 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணால் நமக்கு கரெக்டாக வரல. 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. ஆம்கோல் ரவுண்டு வந்து 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம கீழே இறக்கி இது பண்ணணும். கொஞ்சம் வந்து இறக்கி இது பண்ணணும். அப்போனா தான் சரியாகும். இந்த அடிங்கை வரைஞ்சிருக்கோம், கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு இப்போ 7 இன்ச்சு வைங்க. பழையபடி 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து அளவு எடுத்து பாருங்கள். வச்சுட்டு அந்த 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த 7.25 வருது. ஓகேங்களா? கரெக்டாக 7.25 வருது இங்கே. இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிராஸ் அப்படி கோடு போட்டுருங்க. போட்டுட்டு அதில் பாதி அந்த 7.25 பாதி எவ்வளோன்னு பாருங்கள். அதாவது 7.25 அதாவது 3.25 ஒரு புள்ளி வரும். ஓகேங்களா? வச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லீவ் இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். ஸ்லீவ் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கனுக்குள்ளே ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. அரைக்காத்து போட்டாச்சு. அது மாதிரி இங்கே அரைக்காத்து போடுங்க. கை குடஞ்சி விட்டணும். நான் இங்கிட்டு துணி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குடஞ்சிக்கிடுவேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்க வந்து கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நேர் கட்டிங் போட்டிருக்காங்க, கிராஸ் போடலை, நேர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங் போட்டிருக்காங்க. நேர் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நேர் கட்டிங் தான் போட போகிறோம்.
இப்போ இந்த ப்ளவுஸை போட்டு எப்பயும் போல் எல்லாத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து எப்பயும் போல் 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துருங்க, பேக்காக எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஆம்கோலும் கழுத்தோட அகலமும் சேர்த்து எவ்வளோ வச்சோம்? 6 இன்ச்சு வச்சோம். அந்த 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கே ஷோல்டர் எவ்வளோ இருக்கணும்? 3.25. இந்த 3.25 கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இதையும் ஆம்கோலையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஆம்கோல் பாக்ஸையும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம குடஞ்சி வைக்கலாம். ஓகேங்களா? சும்மா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வர மணிக்கு குடஞ்சி வைக்கலாம். இப்போ என்ன செய்யணும்? கழுத்தோட அகலம், கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ளவுஸை போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் இந்த இடத்துல ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்து டேப்போட இன்னொரு பகுதி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இது எதில் வருதுன்னு தெரியும். 5.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ கழுத்தோட இறக்கம் வந்து முன்கழுத்தோட இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போடுங்க. ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கா, கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இங்கேருந்து அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. இங்கே வருது தையலுக்கு, இங்கே வரும். நம்ம தையல் இப்படி வரும். அஞ்சு இன்ச்சு தான் இருக்குது கழுத்தோட இறக்கம் வந்து. 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டுட்டு இப்போ கழுத்தோட அகலம் வந்து நம்ம கழுத்தோட ரவுண்ட் வந்து வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ கழுத்தோட அகலம் அந்த ப்ளவுஸில் உள்ள கழுத்து நம்ம வரைஞ்ச கழுத்தும் கரெக்டாக இருக்கா ரவுண்டு பார்க்கணும். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. இங்கே வருது. இப்போ இந்த தையலுக்கு இந்த பகுதி வந்து உள்ளே போயிடும். ஓகேங்களா? அப்போ இது 5 இன்ச்சு தான் அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம். அதாவது இப்போ வரைஞ்சிட்டோம். ஒரு சிலர் வந்து 2 பீஸையுமே சேர்த்து கட் பண்ணிக்கிடுவாங்க 1/2 இன்ச்சு. நான் வந்து அப்படி கட் பண்ண மாட்டேன். அதாவது வலது கை பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சு வந்து கழுத்தை மட்டும் கிராஸாக கட் பண்ணிக்கிடுவேன். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். 2 பக்கமும் கட் பண்ணோம்னா ரொம்ப இறுக்கி பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கும். அதனால் இந்த வலது கை பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் வச்சு இப்படி கிராஸாக வரைஞ்சி கட் பண்ணிக்கிடுவேன். அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேங்கிறது, எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேங்கிறதே சொல்லிட்டேன். அது மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அது நேர் கட்டிங் தான், அதனால் அப்படியே வச்சு பார்த்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து இழுத்தாலும் வராது நமக்கு. மெயின் டாட்டு இந்த இருக்குது. ஓகேங்களா? மெயின் டாட்டு அந்த இருக்குது. அதுலேருந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் டேப்பை வச்சு அளக்குறதுனால அளந்துக்கோங்க. இந்த இருக்குல்ல எப்பயும் போல் நான் சொல்லுவீங்களா அது மாதிரி. இங்கே ஷோல்டரில் வச்சு இந்த மெயின் டாட் இருக்குல்ல அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒன்பதரை இருக்குது. அந்த 9.5 அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு கீழே இங்கே அடிச்சிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது வரைக்கும் 11.75 இருக்குது. அப்போ 12.75 வைக்கணும். நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 12.75 வைக்கணும். ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ இந்த பட்டன் பீஸ்லேருந்து இந்த பட்டன் இங்கே பட்டி அடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் உயரம். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பாருங்கள். 4 இன்ச்சு இருக்குது. அப்போ 4 இன்ச்சுனா 1 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சு. ஓகேங்களா? 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிராஸ் பிடிச்சிருக்காங்களே, அந்த டாட் பிடிச்சிருக்காங்களே, இங்கேருந்து இந்த டாட்டுக்கு எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2.5னா 3. ஓகேங்களா? 3 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அகலம் எடுக்கணும். கிராஸ் இந்த அகலம் எடுக்கணும். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மூன்றரை இருக்குது. 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம 4க்கு 1 புள்ளி கம்மியாக எடுக்கணும். 1/2 இன்ச்சு சேர்த்து. இப்போ அந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 இன்ச்சு இருக்குது. அப்போ இங்கிட்டிருந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதெல்லாம் கிராஸு உயரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? திருப்பி ஒருக்க நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கிராஸுக்கு கரெக்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிராஸ் உயரம் கரெக்ட் நம்ம எடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே வந்து இப்படி தான் நம்ம கோடு போட்டாகணும். கோடு போடும்போது நமக்கு இந்த அகலம் வந்து கூட வரும். பாருங்கள், 4 இன்ச்சு வருது. 3 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. இவங்க வந்து கழுத்தோட இறக்கம் ஆனால் 5.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. நம்ம 5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, ஆனால் அவங்க 5.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. 5.5 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டியிருக்காங்க. அப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம திருப்பி இந்த கீழே 5.5 இன்ச்சு வச்சு மார்க் ரவுண்ட் போட்டோம் இல்லையா, இந்த இதுதான் நம்ம வந்து வெட்டிக்கிடணும். இந்த 1/2 இன்ச்சு வந்து 2 பக்கமுமே இது பண்ணி வைக்கணும். இப்போ இங்கேருந்து 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டீங்க இருந்தீங்க. இப்போ கழுத்தோட அகலம் இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு வச்சு ரவுண்ட் போட்டு வரைஞ்சாச்சு. மேலே உள்ளது இந்த இது கிடையாது, இந்த கீழே உள்ள ரவுண்டு இந்த இது கழுத்து தான். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வச்சு 1 இன்ச்சு இங்கிட்டு டாட்டுக்கு 1 இன்ச்சு அங்கிட்டு டாட்டுக்கு போட்டிருக்கேன். இங்கேருந்து வந்து 3.5 இன்ச்சு வருது. 3.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 3 இன்ச்சுக்கு தான் கணக்குக்கு தான் இருக்குது. நான் 3.5 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு இது பண்ணி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கிராஸ் வந்து அது வேறு மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ இதில் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ரொம்ப குழப்பமாயிரும். அதனால் இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3.5 வச்சுருக்கேன்.
இங்கேருந்து மெயின் கிராஸ் பிடிப்போம்ல, அதுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு, அதுலேருந்து இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை பூரா ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு கூட எடுத்துருக்கோம். அதை வந்து இந்த சைடு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம கழிச்சுக்கிடணும். ஓகேங்களா? நாலே கால் இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு கழிச்சுக்குவோம். அப்போ 4 இன்ச்சு வைங்க. 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு தையலுக்கு. ஓகேங்களா? இந்த சைடு 4.25 வருது. 2 சைடும் பாருங்கள், எந்த சைடு கூட வருதோ அந்த சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. இங்கே 4.25 வருது. 4.25 இருக்குது. அந்த வலது கை பக்கம் 4.25 இருக்குது. அப்போ 1/4 இன்ச்சு கழிச்சுக்கோங்க. கழிச்சிட்டு 4.25னா 4.5 வச்சுக்கோங்க. 4.5 வச்சுட்டு 2 இன்ச்சு தையலுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஆம்கோல்லேருந்து இந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான். இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் வரைகிறது. வரைஞ்சி இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம 5 இன்ச்சு வச்சா கழுத்து வந்து கிராஸாக போட தேவையில்லை, கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க 5.5 இன்ச்சு இறக்கம் வச்சு 2யுமே கட் பண்ணியிருக்காங்க. முன்பகுதியும் வலது கை இடது கை பக்கமே 1/2 இன்ச்சு வச்சு கிராஸாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க. நம்மளும் அப்போ அது மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ அது மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு கிராஸாக கட் பண்ணியாச்சு. இங்கேருந்து தான் கிராஸ் ஆகணும். இங்கே வந்து வரும்போது கரெக்டாக இந்த எப்பயும் போல் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நேர் கட்டிங்குங்க. இது வந்து கிராஸை கொஞ்சம் மேலே ஏற்றினாலுமே அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போட முடியாமல் போயிடும். கிராஸ் வந்து பாதியில் வந்து நிற்கிற மாதிரிக்கு இருக்கும். அதனால் கிராஸ் மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சரியாக வரும். சரிங்களா? கிராஸ் கட்டிங்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம 1/4 இன்ச்சு குறைச்சி எடுத்துகிட்டு இது பண்ணாலும் அது இழுத்து கொடுக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. இது வந்து இழுத்து கொடுக்காது. அப்படிங்கும்போது கரெக்டாக எடுக்கணும். அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கிராஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். அப்படின்னா தான் சரியாக வரும். இப்போ வந்து இதை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக எல்லாத்துலேயும் ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. இதில் 1/2 இன்ச்சு கூட எடுத்தனால இங்கிட்ட 1/2 இன்ச்சு கழிச்சிட்டேன். நான் 1/4 இன்ச்சு கழிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மொத்தத்துக்கு 3.5. அந்த 3 அப்படியே 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ 10.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. ஓகேங்களா? பட்டி வந்து 10.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. இப்போ நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த இங்கேருந்து கீழேருந்து இந்த பட்டி அடிச்சிருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு. ஓகேங்களா? 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து டாட்டு பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பட்டியோட உயரம் 2.5 இருக்குது. அப்போ 2.5னா 3.5. ஓகேங்களா? வச்சாச்சு. பட்டியோட அகலம் வந்து 10.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருந்துச்சு. அப்போ நம்ம 11க்கு ஒரு புள்ளி கம்மியாக வைக்கணும். நான் எப்பயுமே 1/2 இன்ச்சு கூட எடுப்பேன் இல்லையா, அப்படி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கீழே நம்ம அந்த பக்கம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, 3னா 4 இன்ச்சு வச்சு நம்ம மேலே இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டி இந்த கீழே இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா?
2 சைடுமே பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் கரெக்டாக இங்கே வச்சு இங்கே அடிச்சிருக்காங்க இல்லையா, 6 இன்ச் இருக்குது. அது மாதிரி இந்த சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சைடு இப்போ வந்து கூட இருந்துச்சு, நமக்கு பட்டியுமே கூட இருந்துச்சு, இதுவுமே பட்டியோட அகலமே கூட இருந்துச்சு. அதனால் இந்த பக்கம் வச்சு பார்த்துக்கோங்க. 6.5 இருக்குது. அப்போ 6.5, 7.5, 8.5, 9.5. ஓகேங்களா? அப்போ 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை இப்படி கிராஸாக 4 இன்ச்சுக்கு வச்சு கிராஸாக கோடு போட்டுருங்க. கரெக்டாக 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி பட்டி வந்து வரைஞ்சிக்கோங்க. இங்கிட்டு கட் தைக்கும்போது இங்கிட்ட 1/2 இன்ச்சு வச்சு இப்படி கிராஸாக வரைஞ்சி கட் பண்ணிக்கிடுவேன், நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஓகேங்களா? அப்போ 2 சைடும் கிராஸாக வர மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் பட்டி கட் பண்ணி தைக்கிறேன். நீங்கள் அது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு இப்படி வச்சு கிராஸ் ஆச்சு. உங்களுக்கு இப்போயே நான் கட் பண்ணி கூட காமிச்சிடுறேன். இந்த 1/2 இன்ச்சு இப்படி வச்சு கிராஸாக கட் பண்ணிடுங்க. அப்போ இதுவும் கிராஸாக வரும், இங்கிட்டும் கிராஸாக வரும். அப்போ கீழே வந்து கரெக்டாக ஒன்று போல் இந்த மாதிரி இப்படி கிராஸாக வர மணிக்கு இருக்கும். அதுக்காண்டி தான் அப்படி கட் பண்ணுறது. ஓகேங்களா? பட்டி இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பட்டி துணி இருந்தால் இன்னொரு பட்டி கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம இந்த இப்படி 2 இதோடையே வச்சுக்கலாம். எனக்கு துணி இருக்கிறதுனால இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டியை போட்டு அப்படியே இன்னொரு பட்டி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. 4 பட்டி, இதில் 2, அதில் 2, 4 ஒரு பக்கத்துக்கு 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதுதாங்க ப்ளவுஸ் கட்டிங் வந்து. இதை வந்து இனி இந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.